viewers, welcome to Royal Samayal. இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படினு பார்க்க போறோம். அது கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன். ஏனா ஊற வச்சோம்னாக்க நமக்கு வந்து சீக்கிரமா வேவும். அதனால வந்து இந்த கொண்டக்கடலையை ஒரு 1/2 கப் தான் எடுத்துர்க்கேன். அதை வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சி நம்ம வந்து பொருட்களை வந்து அரைச்சி எடுத்துக்க போறோம். அதுக்கு வந்து நான் குக்கர் சட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா குக்கர்ல தான் வந்து நம்ம வந்து கடைசியா வேக வைக்க போறோம். அதனால ஒரே இதா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால நான் வந்து குக்கர் சட்டி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல வாசனையாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி நான் வந்து பெரும் ஜீரகம் அதாவது சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொரியட்டும். பொரிஞ்சு வரமேது வெங்காயம், ஒரு வெங்காயத்தை இதை வந்து நம்ம அரைக்க போறோம். அதனால வெங்காயம் கொஞ்சம் பெருசா இருந்தா கூட பரவாயில்லை. இது வேகும் போதே நான் வந்து தேங்காவை போட்டுறேன். இது வந்து மூடி தேங்காய். இந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் தேங்காவையும் ஒன்றா வந்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, அரைக்கத்தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும். மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக இது வந்து கருகி போகும். ஏன்னா மசாலா போட்டதுனால நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா பட்டு போல் மையை நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வதக்குனதை நான் மிக்சியில் எடுத்துட்டேன். மிக்சியில் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி இந்த விழுதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை. இதுக்கு வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி வந்து கடைசியாக வந்து போடுவோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து கறி மசாலா பொடி கூட போட்டுக்கலாம். நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நார்மல் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை கீறி போட்டாலும் பரவாயில்ல. அது இல்லைன்னாக்கா நீங்கள் சும்மா நார்மலாக போட்டுருங்க. உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்தோம் இல்லையா, அதை கொட்டிடுறேன். எண்ணெயிலையும் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம வந்து வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது முறிவிடிச்சு நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூனுக்கு நான் வந்து கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அரைச்சி வச்ச விழுது இந்த மாதிரி இருக்கும். இந்த அரைச்சி வச்ச விழுதையும் இந்த எண்ணெயோட இந்த தாளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் கடலையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் கடலையை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 டீஸ்பூனுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற குழம்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 to 5 விசில் விட்டு நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக 5 விசிலுக்கு அப்புறமா எண்ணெய் விட்டுருக்கு. சூப்பராக வந்து கொண்டக்கடலை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், பராட்டாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது கடைசியாக கொரியாண்டர் லீஃப் போட்டு நம்ம வந்து
சர்வ் பண்ணலாம். ரொம்ப மணக்க ருசிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.